வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2016 குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்வி இதுதான். ஒரு கூம்பு மற்றும் உருளையின் ஆரமும் உயரமும் முறையே சமம் அப்படின்ட்டாங்க. ஒரு கூம்பு இருக்கு, ஒரு உருளை இருக்கு, ரெண்டுலையுமே ஆரம் சமமா இருக்கு, உயரமும் சமமா இருக்கு. உருளையின் கன அளவு 120 சென்டிமீட்டர் கியூப் எனில் கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு நம்ம இந்த கேள்வியை பார்த்ததுமே ஆன்சர் இந்த 40 சென்டிமீட்டர் கியூப் தான் அப்படிங்கிறது தெரியுது. எப்படி அப்படின்னா 3 கூம்பு சேர்ந்தது தான் ஒரு உருளை. சம அளவு இருந்துச்சுன்னா 3 கூம்பு சேர்ந்தது தான் ஒரு உருளை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இருந்தாலும் இதை முறைப்படி எப்படி சால்வ் பண்ணுறதா அப்படின்னு பார்க்கலாம். உருளை அப்படின்றாங்க. உருளை இப்படி இருக்கும் இல்லைங்களா? உருளை இப்படி இருக்கு, சரிங்களா? எனக்கு அவ்வளவுதான் போட தெரியுதுங்க, சரிங்களா? இது என்னது? இது உருளையின் கன அளவு காணும் சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா πr²h. πr²h. ஏன் πr²h அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியும் இங்க ஒரு வட்டம் இருக்கு, சரிங்களா? இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா πr², சரிங்களா? வட்டத்தினுடைய பரப்பளவு πr², சரிங்களா? இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு அதோடு சேர்ந்து இதோட உயரத்தையும் கணக்கு பண்ணாதான் உருளையினுடைய கன அளவு, உருளைக்குள்ள எவ்வளவு பொருள் போட முடியும் அப்படிங்கிறது தான் கன அளவு, எவ்வளவு தண்ணீர் ஊற்றலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய கன அளவு, சரிங்களா? அப்போ வட்டம் எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்க்குறோம், அதுக்கு πr², சரிங்களா? ப்ளஸ் அதோடு சேர்ந்து அதோட உயரத்தையும் இணைச்சிக்கிறோம், சரிங்களா? அதோட உயரத்தையும் இணைச்சோம்னா πr²h. அப்போ உருளையினுடைய கன அளவு கிடைச்சிருது. இதுதான் உருளையின் கன அளவு காணும் சூத்திரம், சரிங்களா? உருளையின் கன அளவு அவங்க சொல்லிட்டாங்க 120 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது. கூம்பு நீங்க பார்த்துருப்பீங்க, சரிங்களா? கூம்பு அப்படிங்கிறது இதே தான், இப்படி இருக்கும். இது கூம்பு, சரிங்களா? இந்த கூம்பு அதாவது இந்த உயரமும் இதுல இருக்கக்கூடிய இந்த உயரமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? கூம்பினுடைய உயரம் இதுதான், சரிங்களா? இந்த உயரம் சமம் அப்படின்ட்டாங்க. இந்த உயரமும் சமம்னு சொல்லிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆரமும் இந்த ஆரமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஆரமும் உயரமும் சமமா இருந்ததுன்னா, சரிங்களா, என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதோட கன அளவு என்ன அப்படின்னு பார்க்குறோம். கூம்பினுடைய கன அளவு காணும் சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 πr²h. அதே தான் இங்கே இருக்கக்கூடிய πr²h டிவைடட் பை 3. இதுதான் இதுக்கான ஃபார்முலா, கூம்புக்கான ஃபார்முலா. நமக்கு உருளையின் கன அளவு தெரியும், 1/πr²h = 120 அப்படிங்கிறது தெரியும். இங்கேயும் அதே πr²h இருக்கு. எனவே இந்த πr²h எடுத்துட்டு அந்த இடத்துல நம்மளால 120 போட்டுக்க முடியும், சரிங்களா? எனவே 120 போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணால் 40 வருது, சரிங்களா? அப்போ 40 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதில், சரிங்களா? எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். 40 சென்டிமீட்டர் கியூப். கன அளவை பொறுத்த வரைக்கும் கியூப்பில் தான் சொல்லணும், பரப்பளவை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயரில் தான் சொல்லணும். இதெல்லாம் நமக்கு தெரியும், சரிங்களா? இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.